ஆசீர்வாதம். சீமா, சாமி உன் மனத்திலே இருக்கக்கூடிய கருத்தை இன்னதென்று உரைப்பாயாக. சாமி கோபப்படாமல் இன்னதென்று நல்ல தெளிவாக எனக்கு எடுத்துரைத்தால் தெரிந்து கொள்வேன். சுவாமி என்னப்பா? எங்களை லகுவாக அஸ்திராபுரத்திலிருந்து இந்திரவாசத்திலிருந்து லகுவாக அஸ்திராபுரம் வரவழைத்தார்கள். யாராவது தெரியுமா? துச்சாதனன், துரியோதனன், நகுலி, கண்ணன் ஆகிய நால்வரும் ஒன்றாக சேர்ந்து எங்களை அஸ்திராபுரம் வரவழைத்து எங்களுக்கு உண்டான நாடு நகரம் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டார் சூதாடி. அனைத்து ஆஸ்திகளையும் சூதமாடி பறித்துக் கொண்டாரா? ஆமா. வேற என்ன நடந்தது? வேற என்ன தெரியுமா? நம்முடைய மனைவியான திரௌபதியை மானபகம் செய்தான் சுவாமி. மானபகம் செய்து விட்டார். ஆமாம். அது மட்டுமா செய்தான்? ஆதியிலே ஜலத்திலே குளிக்கும் பொழுது குளிக்கின்ற ஜலத்திலே வசியை நட்டு கொள்ள பார்த்தார். ஊர் வசியை நட்டு கொல்ல பார்த்திருக்கிறார். அதுவும் போதாமல் உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை வைத்துக் கொள்ள பார்த்தான். உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை வைத்து விட்டார். யாராவது செய்வார்களா சுவாமி? யாரும் செய்ய மாட்டார்களா? அதுவும் போதாமல் அதற்கு மாலையை ஒன்று ஏற்பாடு செய்து இழுத்துக் கொள்ள பார்த்தான். அப்படியா? ஆமாம். அவன் செய்த கொடுமைகளை வாழினாலும் சொல்லி மாறாது. அப்படியா? ஏட்டில் எழுதலாம் என்று பார்த்தாலும் ஏட்டில் இடம் கிடையாது சுவாமி. அப்படியா? ஆமாம் சுவாமி. நீ உரைப்பதை கேட்கும் பொழுது மனமானது ஆதங்கப்படுகின்றது. கவலைப்பட வேண்டாம். அப்படியா சாமி? உன் விருப்பப்படி அந்த பெயர் தீர்ப்பதற்கு வழிமாகத்தை நான் தெரிவிக்கின்றேன். அதுவரை பொறுத்திருப்பாய். ஆகட்டும். ஆசீர்வாதம். அப்படி இருந்தாலும் அர்ஜுனா, சொல்லுங்கள், உன் மனத்திலே இருக்கக்கூடிய வருத்தம் என்னவென்று எனக்கு உரைக்கின்றாயாப்பா? அப்படியே சொல்றேன் சுவாமி. சொல்லப்பா. ஐவருக்கு தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை 366 வீதியிலும் 366 வீதியிலும் அந்த துச்சாதனன் ஓடிவனை இழுத்து வந்து மணிமாவனை ஏற்றி வஸ்திரமும் கலைந்தார். ஆமாம். அப்பொழுது என்னிடத்திலே அக்னி தேவனால் அளிக்கப்பட்ட காண்டிபன் கடை இருந்தும் காண்டிபமும் கடையும் இருந்தும் வில்லும் தீரமும் இருந்தும் என்ற அண்ணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தர்மபுத்திர வார்த்தைக்கு கட்டுப்பட்டு
தற்போது அடங்கி ஒடுங்கி இருக்கிறேன் சுவாமி. எதுவும் செய்ய முடியாமல் பொறுத்து கொண்டிருக்கின்றாயா? அர்ச்சுனா, அப்பொழுது எப்படி பொறுத்து கொண்டிருந்தாயோ? ஆமாம் சுவாமி. இப்பொழுது அவ்வாறு பொறுத்து கொண்டு காத்திரு. விடையதை நான் கூறுகின்றேன், காத்திருப்பாயப்பா. ஆகட்டும் சாமி, சென்று வா. ஆசீர்வாதம் நகுலா, உன் குறை என்னவோ? சாமி, அன்னைக்கு சபதம் செய்தேன் சாமி. அன்றைய தினத்திலே என்னவென்று சபதம் செய்தாயப்பா? சகுனியின் மகன், சகுனியின் மகனாக விளங்கக்கூடிய சௌபால நாயகனை ஆமாம் கொல்வேன் என்று சபதம் விட்டுகிறேன் சாமி. சௌபால நாயகனை கொல்வேன் என்று சபதம் செய்திருக்கின்றாய். ஆமாம் சாமி. அப்படியா? அந்த சபதம் முடிக்க வேண்டும் சாமி. உன்னுடைய சபதம் முடிக்க வேண்டும் சாமி. நிச்சயமாக முடிவு வரும். அதுவரை காத்திருப்பாயப்பா. அப்படியே ஆகட்டும் சாமி. சென்று வா. ஆசீர்வாதம் சகாதேவா, உன் குறை என்னப்பா? ஆமா, கோவிலோ நகர் நாடு நாடு நகரம் கோவில்கள் அனைத்தையும் பறித்துக் கொண்டார்கள். கோவில்கள் முதலாக நாடு நகரம் ஆட்சி அனைத்தையும் பறித்துக் கொண்டு செய்யக்கூடாத தீவினைகள் அனைத்தையும் செய்தார்கள். செய்யக்கூடாது செய்துவிட்டார்களா? என்ன அது மட்டுமல்ல, வேற என்ன? எங்களுடைய ஐவருக்கு தேவையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை அதில் திரு பாஞ்சாலியை அரங்கமா மேடையில ஏற்றி நேரவி நேற்றி உடைய வஸ்திரத்தை கலந்து விட்டார்கள் சுவாமி. அப்படியா? பெண் என்றால் பேய்க்கும் மனமிறங்கும் என்பார்கள். உண்மைதான். ஆனால் இந்த பாவிக்கு மனமிறங்கவில்லை. அப்படிப்பட்ட துஷ்டனாக இருக்கின்றனப்பா. இதையெல்லாம் நினைத்து இதையெல்லாம் நினைத்து தினமும் வருந்திக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி. உன்னுடைய வருத்த முகத்திலே தெரிகின்றது. அப்படி இருந்தாலும் என்னவென்று சபதம் செய்தாயப்பா? சுவாமி, நானும் ஐயோ, அந்த இச்சகம் பேசி திரியக்கூடிய சகுனியை கொள்வேன் என்று ஓஹோ சோதமாடி அபகரித்துக் கொண்டானே அந்த சகுனி. ஆமா, அவனை கொள்வேன் என்று சபதம் செய்திருக்கின்றேன். சகுனியை கொள்வதாக நாங்கள் சபதம் செய்திருக்கின்றீர்கள். சகாதேவா, கவலைப்பட வேண்டாம். உன் விருப்பப்படி உன் சபதப்படி நிச்சயம் முடித்து வைப்பாய். ஒருபுறம் இருப்பாய். சென்று வா. வாழ்ந்திருக்க வேண்டும் அம்மா, எழுந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் உன்னுடைய குறை என்ன அம்மா?
பார்த்தாயா? என்ன தெரிவித்தார்? பாவி துரியன் செய்து ஆம். மங்கத்தை நான் என்ன சொல்வேன்? என்ன சொல்வேன்? நாதா முனிநாதா என்று தெரிவிக்கின்றார். ஆமாம். அந்த துரியனானவன் ஆம். இந்த அம்மனை வஸ்திரம் செய்திருக்கின்றார். வஸ்திரம் செய்திருக்கின்றார். ஆகையால் மனம் கலங்கி இருக்கின்றார். கண்டிப்பாக. அது மட்டுமா ஆ. மண்ணு வஸ்திராபுரத்திலே பல்லு வஸ்திராபுரத்தில் மண்ணும் இன்னும் காணும் அளவிற்கு ஆமாம் இவர்கள் துயரப்பட்டிருக்கிறார் என்பது கஷ்டப்பட்டிருப்பாங்க. உரைக்கின்ற வார்த்தையில் தெரிகின்றது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் வேற என்ன நடந்ததம்மா? என்ன தெரியுமா சாமி? கோதிலா துரியோதன நிதியாதனை மறந்து முனிநாதா கோதிலா துரியோதன நிதியாதனை மறந்து முனிநாதா எங்களை எண்ணி அதினங்களை பறித்தார் முனிநாதா சுவாமி வாய்ப்படி வந்துவிட்டேன். கோதிலா துரியோதனன் ஆமாம் இவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கின்றார். கண்டிப்பாக. அந்த கொடுமையின் காரணமாக கொடுமையின் காரணமாக இந்த அம்மனானது ஆ. மனத்திலே வருத்தம் கொண்டு வருத்தம் கொண்டு ஆயுத துயரத்திலே இருக்கின்றார்கள். ஆமா ஆமா இன்னும் என்ன இருக்கிறது அம்மா? பாரும் பாரும் எந்தன் மாமி காரும் என்று நான் அழுதேன். முனிநாதா சுவாமி சொல்லுங்கள் அம்மா. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அதன் பிறகு என்ன நடந்தது? கூறு போட மகனிடம் தாருமாறாய் தள்ளிவிட்டார். முனிநாதா மாதவா, பார்த்தாயா? ஆ, அப்படி துரியன் வார்த்தை கேட்டு துரியன் வார்த்தை கேட்டு துச்சாதனன் என்பவன் ஆமாம் இந்த அம்மனை வஸ்திரபங்கம் செய்திருக்கின்றார். திருமணம் செய்திருக்கின்றார். அப்போது யாரும் துணையும் இல்லாமல் ஆ. பதிமகள் நாடி இருக்கிறார்கள். கண்டிப்பாக பதிமகளும் கை கொடுக்கவில்லை. கை கொடுக்கவில்லை. ஆகையின் காரணமாக ஆ. பெண்ணுக்கு பெண்தான் துணை என்று கொண்டு துணை என்று கொண்டு மாவேல விலகக்கூடிய ஆமாம் காந்தாரிடத்தில் சென்றிருக்கிறார்கள். இருக்கின்றார். அன்னவரும் தள்ளிவிட்டிருக்கிறார். தள்ளிவிட்டிருந்தார். கடைசியாக கோபம் வந்து அந்த அம்மா என்ன செய்தார் கேட்கலாமா? என்ன செய்தார்கள்? இறுதியில் நடந்தது என்னம்மா? சுவாமி சொல்லுங்கள். அந்த சபையில நான் என்ன தெரியுமா செய்தேன்? பெருத்த சபையில செய்தது என்ன? அந்த துரியன் இறந்த பிறகு இறந்த பிறகு. அவன் மார்பு மீது ஏறி அமர்ந்து அவன் பக்கத்தெலும்பை சீப்பாக பாவித்து பாவித்து. எண்ணெயை உதிரமாக பாவித்து பாவித்து. என் கூந்தலை வாரி முடிப்பேன் என்று சபதம் செய்துள்ளேன் சுவாமி. அப்படியா? அந்த சபதம் நிறைவேற வேண்டும் சுவாமி. நிச்சயமாக சபதம் நிறைவேறும். அப்படியா? ஏன் தெரிவிக்கிறேன்? ஏன் சுவாமி? உன்னை போல் அடைய துன்பப்பட்ட பெண்கள் பெண்கள் பிற்காலத்திலே நன்மார்க்கமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆமா அதை போல் அதைப்போல் திரௌபதியாக விலகக்கூடிய நீயும் நன்மார்க்கம் அடைவாய். அப்படி இருந்தா ஒரு புறம் இருப்பாயம்மா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. தர்மபுத்திரா, சுவாமி கடந்து போனதை எண்ணி கடந்து போனதனை எண்ணி நீங்கள் காரியே என்னை கண்டி கடந்து போனது எண்ணி அடந்திடும் நடத்தினாலே அவர் மன நிறங்க மாட்டார்.
வென்று நீர் இருக்கலாமே. அப்பா பிள்ளைகளே, எவ்வளவு நேரமாக உங்களிடத்திலே உங்கள் குறையை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் நான் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பிரேதாவாக விலகக்கூடிய உங்கள் தாத்தா வேதவியாசன் தான் நான். அப்பா ஆசீர்வாதம் பிள்ளைகளா. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அநேக துன்பங்கள் நடந்திருக்கின்றது. கடந்து போனது அனைத்தையும் மறந்து விடுங்கள். நடக்கக்கூடிய நினைத்து எண்ணி பாருங்கள். தருமபுத்திரா, இப்படி வா அப்பா. நீங்களா சூரியன் வார்த்தையை கேட்டு 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அக்கிரவாசமும் காலம் கழித்து இந்த காட்டிற்கு தந்து புகுந்திருக்கிறீர்கள். ஆமாம், தற்போது காட்டிலே வசித்து வருகிறீர்கள். உண்மைதான் சுவாமி. 13 வருடம் கழித்து நேராக துரியனிடத்திலே சென்று நாட்டை கேட்டால் எனது தம்பி கொடுத்து விடுவான் சுவாமி. நிச்சயமாக துரியன் கொடுக்க மாட்டானப்பா. கொடுக்க மாட்டானா? ஏனென்றால் அவனுடைய குணம் அப்படி. அப்படியா? அவன் நாட்டை கொடுக்க மாட்டான். மாறாக சண்டைக்கு தான் வருவானப்பா. அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? அப்போது சண்டை என்று ஏற்பட்டு விட்டால் துரியோதனர்களை வெல்வதற்காக உங்களிடத்திலே போய் ஆயுத பலம் கிடையாது. அப்படியா தாத்தா? ஆமா மச்சனா. அதுக்கு என்ன செய்வது? அப்படி இருக்க உங்கள் ஐவருக்குள்ள யாராவது ஒருவராவது சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை செய்து பசுபதி அஸ்திரமாக விளங்கக்கூடிய அஸ்திரம் பெற வேண்டும். அப்படி பெற்று வந்தால் மட்டுமே சூரியனை வென்று தாங்கள் நாடாள முடியும் அப்பா. அப்படியா சாமி? ஆமாம் பெருமா. சுவாமி சொல்லுங்க. எங்கள் ஐவர்கள் யார் வரை சென்று பாசுபதம் பெறுவார்? யார் செல்ல விருப்பப்படுகிறீர்கள்? நான் சென்று வரட்டுமா? சாமி, நானும் பல நூல்களை கண்டிருக்கின்றேன். ஆகையால் நான் சென்று பாசுபதத்தை பெற்று வருகிறேன். சகாதேவா, சொல்லுங்கள். சாஸ்திரம் காட்டுறது பெரிதல்ல. சிவபெருமானை நோக்கி தவம் செய்யக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியா? உன்னால் முடியாது. பொறுமையாக அப்படியே காத்துக் கொண்டிருக்கிறேன். வேதமோ நாளும் சொன்ன வேதாந்த வித்யா ஒன்றே நாதனே போதக்கனே நாயகரே ஒன்றைப்பா. ஓதமோ திருவாக்கல் வரவரை புறத்தே சொன்னார். அப்படியா? ஏகமில்லா தவமே செய்ய செல்வோமே. எங்கள் ஐவருக்குள்ளே அந்த சிவபெருமானை நோக்கி அரிதான தவமே செய்து பாசுபாசனம் பெற்று வருவது யார் செல்லம் என்று தாங்களே சொல்லுங்கள் சுவாமி. நான் சொல்ல வேண்டுமா? ஆமாம், தெரிவிக்கிறேன். ஒரு விடம் இருப்பாய். பெருமா சுவாமி, சிவபெருமானுக்கு தவம் செய்வது யாரால் முடியும் தெரியுமா? யாரால் முடியும் சுவாமி? உங்களுக்கு உள்ளது தருவோம் வெட்டிக் கொள்வார் கைலாயமாக்கு செய்வார். சிவன்கை உற்ற நீங்கள் பார்த்து மரத்தை வென்று பண்டமில்லாத
உங்கள் ஐவர்களுக்குள்ளே ஐவர்களுக்குள்ளே சிவபெருமானுக்கு தவம் செய்து வரக்கூடிய சாமர்த்தியம் சாமர்த்தியன் யார் சுவாமி? ஒருவருக்கு தான் இருக்கிறது. யாருக்கு? அப்படி அந்த தவத்திற்கு சிறந்தவன் பிறந்தவன் இந்த தனஞ்சயன். தனஞ்சயன் மட்டும்தான் தனஞ்சயன் மட்டுமே சிவபெருமானை நோக்கி வாசவத்தை பெற்று வரக்கூடிய ஆள். அப்படியா சுவாமி? யாராலும் முடியாதப்பா சுவாமி சரிம்மா. இருந்தாலும் நீங்களே அவனை அழைத்து அதற்குண்டான வழிபாகத்தை சொல்லி சென்று வாருங்கள் சுவாமி. அப்படியா? ஆகட்டும். நீங்கள் சென்று வாருங்கள். நான் திருப்பி சொல்கிறேன். சென்று வாருங்கள்.